குடிக்கிற அந்த ஆல்கஹாலால் அது உற்பத்தி பண்ணக்கூடிய ஃபேக்ட்ரி ஓனர் இருக்காங்க இல்லையா, அந்த ஃபேக்ட்ரி ஓனர் அடிக்கக்கூடிய கொள்ளை லாபம் எவ்வளோ தெரியுமா? அதை பற்றி நம்ம பார்க்கலாம். அதாவது ஏ கிரேட் மதுவின் மூலப்பொருளின் 1 லிட்டர் விலை 65 ரூபாயிலிருந்து 61 காசுகள். அதாவது ஏ கிரேட் மதுவுடைய மூலப்பொருள், இந்த ஏ கிரேட் அப்படின்னு சொல்லக்கூடிய மது தயாரிக்கிறதுக்கான மூலப்பொருள் 1 லிட்டருடைய விலை 65 ரூபாய் 61 காசுகளாக இருக்கு. அவ்வளோ 65 ரூபாய் 61 காசு இருந்தால் ஏ கிரேட் மதுவை 1 லிட்டர் உற்பத்தி பண்ணிடலாம். இப்போ பி கிரேட் மதுவுடைய மூலப்பொருட்களின் 1 லிட்டர் விலை 60 ரூபாய் 73 காசுகளாக இருக்கு. இப்போ சி கிரேட் மதுவுடைய மூலப்பொருட்களின் 1 லிட்டர் விலை 49 ரூபாய் 41 காசுகள் இருக்கு. தமிழ்நாட்டில் சி கிரேட் மது வகை தான் 80 விழுக்காடு பயன்படுத்தப்படுது. இந்த இருக்கிறதுலே இந்த லோ குவாலிட்டி இருக்கு இல்லையா, சி கிரேட், அதுதான் தமிழ்நாட்டில் 80 விழுக்காடு பயன்படுத்தப்படுது. 180 மில்லி லிட்டர் சி கிரேட் மது மூல விலை 9 ரூபாய் 40 காசு தான். அதாவது நீங்கள் வாங்கக்கூடிய அந்த மது பாட்டிலில் அந்த மது பாட்டிலுடைய குவான்டிட்டி எவ்வளோன்னு போட்டிருக்கோம். அந்த குவான்டிட்டியில் 180 ml சி கிரேட் மது மூலப்பொருளுடைய விலை வந்து வெறும் 9 ரூபாய் 40 காசு மட்டும்தான். 9 ரூபாய் 40 காசு இருந்தால் 180 ml சி கிரேட் மதுவை உற்பத்தி பண்ணிடலாம், வெறும் 9 ரூபாய் 40 காசு. அதே மது டாஸ்மாகில் விற்கப்படக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா 120 ரூபாய். 9 ரூபாய் 40 காசுக்கு தயாரிக்கப்படுகிற மது டாஸ்மாக் கடையில் 120 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அப்போ 120 ரூபாயில் 9 ரூபாய் 40 பைசா போயிடுச்சுன்னா 110 ரூபாய் 60 காசு எக்ஸ்ட்ராவாக ஒவ்வொருத்தருக்கிட்ட இருந்தும் வாங்கப்படுது. அப்போ 110 ரூபாய் 60 காசுல இருந்து 60 விழுக்காடு, அதாவது 66 ரூபாய் 36 பைசா மது உற்பத்தியாளர், அந்த மதுவை உற்பத்தி பண்ணக்கூடிய ஃபேக்டரி ஓனர் இருக்கார் இல்லையா, அந்த ஓனருக்கு ஒவ்வொரு பாட்டிலுக்கும் 63 ரூபாய் 36 பைசா போகுது லாபமா. மீதம் இருக்கக்கூடிய 38%, அதாவது 42 ரூபாய் 2 காசு கவர்மெண்ட்டுக்கும், 2%, அதாவது 2 ரூபாய் 21 காசு நிர்வாக செலவுகளுக்கும் ஒதுக்கப்படுறதா சொல்லப்படுது. இதுதான் ஒரு பாட்டிலுக்கு கணக்கு. மேலே சொன்ன மாதிரி கணக்கீட்டில் மது உற்பத்தியாளருக்கு கொள்ளை லாபம் அப்படிங்கிறது இதன் மூலமாக நமக்கு தெளிவாக தெரிய வருது. மது உற்பத்தி பண்ணக்கூடிய இந்த ஃபேக்டரி ஓனர் இருக்கார் இல்லையா, அவருக்கு எவ்வளோ லாபம் போகுதுங்கிறது நமக்கு கிளியராக நமக்கு புரிய வருது. இந்த மது உற்பத்தி ஆலைகள் எல்லாமே நேரடியாகவும் மறைமுகமாகவும் அரசியல் தலைவர்கள் வச்சுருக்காங்க அப்படிங்கிறது நம்ம நிறைய பேருக்கு தெரியும். ஃபேக்டரி ஓனர், மது உற்பத்தி பண்ணக்கூடிய ஃபேக்டரி ஓனர் எல்லாமே அரசியல்வாதிகளாக இருக்காங்க, மறைமுகமாகவும் நேரடியாகவும் வச்சுருக்காங்க, மேக்சிமம் அப்படி தான் இருக்காங்க. இவங்க தான் எலெக்ஷனில் மக்கள் பிரதிநிதிகளாகவும் பல கோடிகளை செலவு பண்ணி மக்களுடைய வாக்குகளை விலைக்கு வாங்கி ஜனநாயகத்தை கைப்பற்றுவர்களாகவும் இருக்காங்க அப்படிங்கிறத மறுக்க முடியாது. ஆளும் கட்சியாகட்டும் இல்லைனா ஆண்ட கட்சியாகட்டும் தேர்தலுக்கு சாராய முதலாளியை நம்பிக்கொண்டு ஜனநாயகத்தை கட்டி காத்து கொண்டிருப்பாங்க. இந்த கொள்ளை போதாது அப்படின்னு பாட்டிலுக்கு கூடுதலாக 10 ரூபாய் வச்சு விற்பனை பண்ணக்கூடிய கொடுமையும் தொடருது.